லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். பெஞ்சல் புயல் தமிழகத்துல ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்கு. குறிப்பா சென்னைக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும்னு சொன்னாங்க. ஆனா சென்னைக்கு அந்த அளவுக்கு இல்ல. கடலூர், கிருஷ்ணகிரி, விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கு ஒரு கடுமையான பாதிப்பை உண்டாக்கி இருக்கு. திருவண்ணாமலையில அந்த நிலச்சரிவுல சிக்கி ஒரு 7 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. துணை முதல்வர் நேரடியாக போய் அந்த குடும்பத்தினரை சந்திச்சிருக்கிறாரு. முதல்வரும் விழுப்புரத்துக்கு உடனடியாக போயிருக்கிறாரு. கள ஆய்வு மேற்கொள்றாரு. அடுத்தடுத்த பணிகளை மேற்கொள்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குற்றச்சாட்ட முன்வைக்கிறாரு. அரசின் அலட்சியம் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கும் காரணம். ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சரியாக தமிழ்நாடு மக்களுக்கு, குறிப்பாக வடமாவட்ட மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. அதுதான் இவ்வளவு பெரிய பாதிப்புகளுக்கு காரணம்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்பதில் மாறுபட்ட கருத்து இருக்கிறது. ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்படல? உண்மையிலேயே விழுப்புரத்துக்கு ரெட் அலர்ட் கொடுக்கலதான். அது யதார்த்தமான உண்மை. நாம் ஏற்கத்தான் வேண்டும். ஏன் ரெட் அலர்ட் கொடுக்கல? இப்படி ஒரு புயல் மழை வெள்ளம் வரும் என்று கணிக்க முடியாத நிலையில் வானிலை அறிக்கைகள் இருந்தன. ஏன் அப்படி இருந்தது? எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றும் தெரியாததெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா தெரியும் அவருக்கு. 2018 இதே எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு ஒரு கடிதம் எழுதினார். என்ன கடிதம் எழுதினார்? வானிலை ஆய்வு மையத்தில் இருக்கக்கூடிய டோப்ளர் கருவி சீராக இயங்க மறுக்கிறது, அதை சரி செய்வதற்கு நிதி ஒதுக்குங்கள் என்று 3 முறை கடிதம் எழுதினாரா இல்லையா எடப்பாடி பழனிசாமி? இல்லை என்று மறுக்கட்டும், அந்த கடிதத்தை நானே வெளியிடுகிறேன். எடப்பாடி பழனிசாமி அந்த கடிதத்தை எழுதி நிதி கேட்டதற்கு பிறகும் இந்த நொடி பொழுது வரை அந்த டோப்ளர் கருவியை சரி செய்வதற்கு நிதி ஒதுக்க மறுக்கிறார்கள். இயல்பாக ஒரு கேள்வி எழும், ஏன் சார் மாநில அரசு கிட்ட இவ்வளவு பெரிய பொருளாதார பேரிடரில் போது சந்திக்கிற ஒரு நேரத்துல இதற்கு செலவு செய்கிற தொகையை அதற்கு செலவு செய்து சரி செய்துட்டு போலாமே சார்னு ஒரு கேள்வி இயல்பாக எழுந்தானே. நிச்சயமாக கேள்வி எழ வேண்டும், மாற்றப்பட்ட கருத்து இல்லை. ஆனா மாநில அரசினுடைய அதிகார மையத்துக்குள் அந்த டோப்ளர் கருவியை சரி செய்ய முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக செய்ய முடியாது. ஒன்றிய அரசினுடைய ஆளுகையின் கீழ் இருக்கக்கூடிய அந்த டோப்ளர் கருவியை சரி செய்வதற்கு ஒன்றிய அரசு தான் நிதி ஒதுக்க வேண்டும். அதை சரி செய்வதற்கு இதுவரை நிதி ஒதுக்காத ஒன்றிய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி மென்மையாகவாது ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்க வேண்டுமா இல்லையா? இவர் தானே சார் கடிதம் எழுதினாரு. 2018 இப்போது வரை எத்தனை ஆண்டு காலம் ஆகிவிட்டது? இப்போதும் அதே நிலை தொடர்கிறது. இதற்கு காரணம் ஒன்றிய அரசா மாநில அரசா? இதையெல்லாம் தெரிந்தேதான் விமர்சனத்தை முன்வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஒருபுறம். இன்னொன்று, இவர் சொல்றாருல, எடப்பாடி பழனிசாமி சொல்றாருல, இந்த அரசு பேரிடரை தடுத்திருக்கலாம்னு. ஏன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இருக்கும்போது இப்படி எல்லாம் பேரிடரை எங்காவது ஒரு இடத்துல தடுத்து நிறுத்தியதாக வரலாறு இருக்கிறதா? எங்காவது ஒரு முறை எடப்பாடி பழனிசாமி முன்கூட்டியே இதை கணித்து இப்படியெல்லாம் இருக்க போகிறது என்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? எனக்கு இன்னும் நன்றாக நினைவு இருக்கிறது. சென்னை மழை வெள்ளத்துக்கு என்ஜிஓக்கள், தன்னார்வ அமைப்புகள் கொண்டு வந்த நிவாரண பொருட்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருந்தார்கள் அதிமுகவினர். யாராவது மறந்துட முடியுமா? அப்படி ஏதாவது ஒரு வேலையை இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கா? ஆளுகிற அரசின் சார்பில் யாராவது செய்கிறார்களா? கூட்டணி கட்சிகள் செய்கிறார்களா? காங்கிரஸ் செய்கிறதா? பிசிக செய்கிறதா? இல்லையே. எல்லா இடங்களிலும் மக்களோடு நிற்கிறார்கள். முதலமைச்சர் களத்திலே நிற்கிறார். முதலமைச்சர் இதை தாண்டி எப்படி ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? முன்னெச்சரிக்கையை கொடுக்க வேண்டிய ஒன்றிய அரசு கொடுக்க மறுக்குது சார். அப்ப ஒன்றிய அரசு குறித்து நீங்க குறை சொல்ல மறுக்கிறீங்களே. குறை சொல்வதற்கு உங்களுக்கு தெம்பு இல்லையே, திராணி இல்லையே, அப்படித்தானே சொல்ல வேண்டியிருக்கு. நேற்றைக்கு அன்புமணி ராமதாஸ் சொல்றார். அன்புமணி ராமதாஸ் யாரு? இவர் கூட பிராக்சியா தான் இருக்காரு. யாரு? தேசிய ஜனநாயக கூட்டணியில பிராக்சியாக இருக்கக்கூடியவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் நேரடியாகவே அங்கம் வகிக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் நேற்றைக்கு சொல்கிறார், நான் ஜெனீவாவுக்கு போயிருந்தேன், அமெரிக்காவுக்கு போய் வந்தேன். 9:30 மணிக்கு மழை பெய்யும் என்று சொன்னால் 9:30 மணிக்கு மழை பெய்கிறது. 2:30 மணிக்கு வெயில் அடிக்கும் என்று சொன்னால் 2:30 மணிக்கு வெயில் அடிக்கிறது. ஆனால் இந்தியாவில் அப்படி கணிக்க முடியாமல் போயிருக்கிறது என்கிற சூழல் துரதிருஷ்டவசமானதுன்னு சொல்றாரு. அன்புமணி ராமதாஸ் கூட்டணியில தானே இருக்காரு. அப்ப இந்த பணி யாருடைய பணின்னு அவரே சொல்றாரா இல்லையா? அவர் அது மட்டும் சொல்லலையே. 15 வருடங்களாக ஏரி குளங்கள் தூர்வாராம இருக்கு விழுப்புரம் உள்ளிட்ட வட மாவட்டங்கள்ல. அதனாலதான் இவ்வளவு பெரிய பாதிப்புன்னு சொல்றாரு. சரி சார், யாரோட கூட்டணி வச்சு 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றீங்க? யாரோட சார் கூட்டணி வச்சீங்க? அதிமுகவோட தானே கூட்டணி வச்சீங்க. அதிமுக கூட்டணி தானே சட்டமன்ற பிரதிநிதித்துவம் கிடைச்சது. அப்ப 15 வருடங்களில் இப்ப திமுக அரசினுடைய 3.5 வருடங்களை கழிச்சிருங்க. மீதி இருக்கக்கூடிய பொழுதுகள் யாருடைய பொழுது?
ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் ஏன் செய்யலன்னு நேரடியா கேள்வி கேளுங்க. நீங்க அவங்க கூட தானே கூட்டணி வச்சீங்க. அப்போ உங்களுக்கு தெரியாதா? ஏரி குளங்கள் தூர்வாரப்படலைன்னு அப்போ உங்களுக்கு தெரியாதா? அப்ப நீங்க கோரிக்கை நீங்க ஆண்டுக்கு ஆண்டு நிழல் பட்ஜெட் போடுகிற வியூகம் வகுக்கக்கூடிய தலைவர்கள் ஆயிற்று. அறிக்கையின் வாயிலாகவே தமிழ்நாட்டினுடைய அரசியலை புரட்டி போடுகிற தலைவர்கள் ஆயிற்று. ஏன் ஏரி குளங்களை தூர்வாரலன்னு நீங்க அறிக்கை கொடுக்கல? ஏன் ஏரி குளங்களை தூர்வாராத கட்சிகளோடு கூட்டணி வச்சு சட்டமன்றத்துக்கு போனீங்க? மக்களோடு நீங்கள் நின்று இருக்க வேண்டியது தானே. அதெல்லாம் யார் வேண்டுமானாலும் இப்போது பேசிக் கொண்டிருக்கலாம். உண்மையிலேயே பணிகள் எப்படி மேற்கொள்ளப்பட்டது என்பதற்கு 1 மாதத்துக்கு முன்பாக சென்னையில் பெய்த மழை சாட்சி. சென்னையில பெய்ஞ்ச மழையை பார்த்தோமா இல்லையா? நம்ம 24 மணி நேரத்துக்குள்ளாக எல்லா நீரும் படிஞ்சதா இல்லையா? எப்படி வடிஞ்சது? மாநகராட்சியினுடைய சிறப்பான திட்டங்களின் அடிப்படையில் தானே. மழை நீர் வடியவே வடியாதுன்னு சொன்னாங்க. 2000 கோடி ரூபாய் ஊழல் நடந்துருச்சுன்னு சொன்னாங்க. இதே அன்புமணி ராமதாஸ் கொடுத்த அறிக்கை இருக்க. 2000 கோடியில் ஊழல் நடந்திருக்கு சென்னை மாநகராட்சியிலன்னு சொன்னாரா இல்லையா அவருடைய அறிக்கையில? ஆனா என்ன நடந்தது? முழுமையான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதனுடைய விளைவு எப்போதும் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய வளசரவாக்கம், வடபழனி போன்ற பகுதிகளில் கூட இந்த முறை தண்ணீர் தேங்கி நிற்கலங்கிற காட்சியை சென்னை மாநகராட்சி அரிதிலும் அரிதாக பார்த்தது. எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லைன்னா இந்த அரசை குறை சொல்லிவிட முடியாது. கணிக்க தவறியது ஒன்றிய நிர்வாகத்தினுடைய சீர்கேடு. ஒன்றிய நிர்வாக தரப்பிலிருந்து செய்யப்பட வேண்டிய பணிகளை செய்து முடிக்கல. இன்னொரு செய்தி உங்களுக்கு தெரியுமா சார்? மிக முக்கியமான செய்தியை நாம் பேசியாக வேண்டியிருக்கிறது. ஜெயராம் ரமேஷ் அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர். அவர் அமைச்சராக இருந்தபோது ஏறக்குறைய 100 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த பருவநிலை மாற்றங்கள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்வதற்காகவே ஒரு இன்ஸ்டிடியூஷனை ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு கட்டமைப்பை உருவாக்கினார். மோடி அரசு வந்ததற்கு பிறகு அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய நிலைமை என்னன்றதை இன்னைக்கு நாம் தேட வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அந்த இன்ஸ்டிடியூஷன் உயிரோடு இருக்கா, செத்து குழி தோண்டி புதைத்து விட்டார்களா என்பது கூட தெரியாத நிலையில் இருக்கிறது. இது குறித்தெல்லாம் அன்புமணி ராமதாஸ் வாய் திறப்பாரா? இது குறித்தெல்லாம் எடப்பாடி பழனிசாமி வாய் திறப்பாரா? எனவே இவர்கள் அரசியல் லாபத்துக்காக இந்த பேரிடர்களை பயன்படுத்துகிறார்கள். முதலமைச்சர் மிக தெளிவாக இருக்கிறார். மக்களோடு இந்த நேரத்தில் நிற்க வேண்டும். மக்களோடு நிற்கிறார். பணிகளை மேற்கொள்ள வேண்டிய அதிகார பொறுப்பு முதலமைச்சருடைய கரங்களில் இருக்கிறது. அதை அவர் செம்மையாக செய்து கொண்டிருக்கிறார். விமர்சனங்கள் வைப்பவர்கள் விமர்சித்துக் கொண்டே இருக்கலாம். அவர் பணி செம்மையாக நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ராமதாஸ் ஆகட்டும், அன்புமணி ராமதாஸ் ஆகட்டும், தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு சென்னை மட்டுமே தமிழ்நாடு கிடையாது, வட மாவட்டங்களையும் கொஞ்சம் பாருங்க, வட மாவட்டத்தின் மீதும் கொஞ்சம் அக்கறை கொள்ளுங்க தொடர்ச்சியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதாவது திமுக அரசு வட மாவட்டங்களை கவனிக்க தவறி விட்டதா அவங்களுடைய பார்வை? எப்படி கவனிக்க தவறிடுச்சுன்னு நீங்க சொல்றீங்க? பாதிக்கப்பட்ட அடுத்த சில மணி நேரங்கள்ல துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் களத்துல போய் நிக்கிறாங்களே. பாதிப்பை தடுக்க தவறியது என்று சொன்னால் சென்னையில் கூட பாதிப்புகளை தடுக்க தவறிதான் சார் இருந்திருக்கிறாங்க. சென்னையை ஒன்னும் தூக்கி மடியில வச்சுக்கல. நீங்க நல்ல ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். எப்போதும் சென்னையினுடைய கட்டுமானங்கள், சென்னையினுடைய கட்டமைப்பு மழையை எதிர்கொள்வதற்கு பெரிய சவாலாக இருந்தது. அதை சரி செய்வதற்கு சில சிறப்பு திட்டங்கள் தேவைப்பட்டன. அதை வகுத்து தந்தது அரசுகள். இந்த அரசுன்னு இல்ல, சைதை துரைசாமி இருந்த போதும் சில முயற்சிகள் மேயராக இருந்த போது மேற்கொள்ளப்பட்டன. ஆனா அது சக்சஸ் ஆச்சாங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. சென்னைக்கு அப்பால் இருக்கக்கூடிய வட மாவட்டங்களிலோ அல்லது தென் மாவட்டங்களிலோ வேறு சில பகுதிகளிலோ இந்த மாதிரி கட்டமைப்பு சிக்கல்கள் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. மழை நீர் வடிவதற்கான பல்வேறு படிநிலைகள் அங்கே இயற்கையாகவே உருவாகி இருக்கிறது. ஆறு, குளங்கள், ஏரிகள் இவற்றிலெல்லாம் தண்ணீர் போய் கலந்து விடுகிற சூழல் அந்த பகுதிகளில் இருக்கிறது. எனவே இங்கே வகுத்த திட்டங்களை விட குறைவான திட்டங்கள் அங்கே வகுக்கப்பட்டதே தவிர புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இருந்திருந்தால் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அடுத்த சில மணி நேரங்களில் போய் நின்றுப்பாங்களா ஸ்பாட்ல? துரித கதியில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா? நேற்றைக்கு பாருங்க சார், ஊடகங்கள் எல்லா ஊடகங்களையும் பாருங்க சார், எல்லா மக்களையும் உடனடியாக மீட்டு நிவாரண முகாம்கள்ல தங்க வச்சிருக்கிறாங்க. உடனடியாக மீட்டு கொண்டு வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு சேர்த்து இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு அரசு எவ்வளவு துரித கதியில் இயங்கி இருக்கிறது என்பதற்கு உதாரணம். அந்த மக்களே பேசுகிறார்கள் நேரடியாக. அரசு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கு. அரசு செய்யலைன்னு சொன்னா நாங்க பெருத்த சிரமத்துக்கு ஆளாகி இருப்போம். எங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். எங்களுக்கு உடைமைகளுக்குத்தான் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதே தவிர உயிருக்கு ஆபத்து ஏற்படாத வகையில் இந்த அரசு காப்பாற்றி இருக்கிறதுன்னு சொல்றாங்களே. இதெல்லாம் இந்த மழை வெள்ளம் வந்ததற்கு பிறகு இந்த அரசு கவனம் செலுத்தி மேற்கொண்டிருக்கிற நடவடிக்கை தானே. எப்படி நீங்க உடனடியாக இந்த அரசு கவனங்களே செலுத்தவில்லை என்று சொல்லிவிட முடியும்? ஏன் கடந்த காலங்கள்ல இந்த குரலை நீங்க எழுப்பல? மழை வந்த போதுதான் உங்களுக்கு இது தெரிஞ்சுதா?
விழுப்புரத்திலேயே தானே குடியிருக்கிறீங்க, திண்டிவனத்திலேயே தானே முகாம் அமைச்சிருக்கிறீங்க. அப்போதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா இந்த மழை வெள்ளம் வந்தா பாதிப்பு ஏற்படுது? அதற்கு முன்பாகவே இதை சுட்டிக்காட்டு. நீங்க தான் அறிக்கை வாயிலாகவே அகில இந்தியாவே ஆளுகிற கட்சி ஆயிடுச்சே. நீங்க அப்போதே அதை செய்திருக்கலாமே. இந்த விமர்சனங்கள் எல்லாம் இப்போது திட்டமிட்டு திமுகவின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதற்கும், முதலமைச்சரினுடைய பணிகளை புறக்கணிக்க வேண்டும் என்று மக்களை அழுத்தம் கொடுப்பதற்கும் தான் பயன்படுமே தவிர, வேறு எந்த வகையிலும் எந்த அரசியல் லாபத்தையும் தரப்போவதில்லை என்பதை அவர்கள் உணரப்போவதும் இல்லை. அவர்கள் உணர்ந்தும் உணராமலேயே நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் என்பதுதான் என்னுடைய யதார்த்தமான கருத்தாக இருக்கிறது. தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பெஞ்சல் புயல் நிவாரணம் கேட்டு ஒன்றிய அரசுக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறாரு. 2000 கோடி கேட்டிருக்கிறாரு. அதற்கு மோடி அவர்களும் தமிழ்நாடு அரசுக்கு தேவையான ஆதரவையும் உதவியையும் தர தயாராக இருக்கிறோம்னு மோடி சொல்லியிருக்கிறாரு. மக்களவையில இதை விவாதிக்கணும்னு கனிமொழி அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது கடந்த முறை வெள்ளத்தின் போது ஒரு 30,000 கோடி கடுமையாக பாதிக்கப்பட்டது சென்னை உள்ளிட்ட தென் மாவட்டங்கள். 30,000 கோடி கேட்டாங்க. வெறும் 276 கோடி தான் ஒன்றிய அரசால் கொடுக்கப்பட்டது. அதுவே ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. இப்போ ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கி இருக்கு. இப்போ 2000 கோடி உடனடியாக நிதி கேட்டிருக்கிறாங்க. இதை ஒன்றிய அரசு எப்படி கையாளும்னு நீங்க பாக்குறீங்க? உண்மையிலேயே முதலமைச்சர் 2000 கோடி வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவுடன் எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு? 30,000 கோடி கேட்டதுக்கு 300 கோடி கூட கொடுக்கல. 2000 கோடி கேட்டதுக்கு 2 கோடியாவது கொடுப்பார்களா என்கிற அச்ச உணர்வு எனக்கு எழுந்திருக்கிறது. உண்மைதான். நீங்க ஒவ்வொரு முறையும் பேரிடர் வருகிற போது தேசிய பேரிடராக அறிவியுங்கள் என்கிற குரல் தென் மாநிலங்களில் இருந்து எழுகிறது. ஆனால் நீங்கள் அறிவிக்கிறீர்களா? இதை விட குறைவான மழை பெய்கிற குஜராத் மாநிலத்தில் தேசிய பேரிடர் என்று நீங்கள் அறிவிப்பீர்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நீங்கள் தேசிய பேரிடர் என்று அறிவிப்பீர்கள். அதற்கான சிறப்பு நிதியை நீங்கள் ஒதுக்குவீர்கள். ஆனா இங்க என்ன நிலைமை நீங்க யோசிச்சு பாருங்களேன். எனக்கு இன்னொரு சம்பவம் நல்லா நினைவுக்கு வருது. இந்த சென்னையினுடைய திருச்சியினுடைய விமான நிலையம் விரிவாக்க பணி நடந்து அதை துவங்கி வைப்பதற்காக மோடி வருகிறார். மோடி திருச்சிக்கு வந்தது நடந்து வந்தாரா? இல்ல பஸ்ல வந்தாரா? ஹெலிகாப்டர்லயோ விமானத்திலயோ தானே சார் வந்து இறங்கினாரு. ஹெலிகாப்டரில் பறந்து திருச்சியிலிருந்து தென் மாவட்டத்தினுடைய கடைகோடிக்கு இருக்கக்கூடிய கன்னியாகுமரிக்கு போவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துரும்னு நீங்க நினைக்கிறீங்க? மதுரையை தாண்டி பாதிப்பு சார். தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி வரை பாதிப்பு. இதற்கிடையில தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் பாஜகவுக்கு யாரு? நயினார் நாகேந்திரன். எங்கிருந்து வெற்றி பெற்று வந்தவர்? தென் மாவட்டத்திலிருந்து வெற்றி பெற்று வந்தவர். பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் யாரு? காந்தி. எங்கிருந்து வெற்றி பெற்று வந்தவர்? கன்னியாகுமரியிலிருந்து வெற்றி பெற்று வந்தவர். இன்னைக்கும் நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வெற்றி உறுதி என்று எங்காவது களத்தில் போய் நிற்க முடியும்னு சொன்னா கன்னியாகுமரிக்கு தான் ஓடியாகணும். அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய பகுதி என்று சொல்லப்படுகிற இடங்களில் பாதிப்பு ஏற்பட்ட போது கூட திருச்சி வரைக்கும் வந்தாரு சார் பிரதமர். இங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கல. ஒன்றிய அரசிடமிருந்து ஒரு அமைச்சராவது வந்து மழை வெள்ள பணிகளை பாதிப்புகளை பார்வையிட்டாங்களா? மக்களுக்கு ஆறுதல் சொன்னாங்களா? இல்ல. மாறாக நாம நிதி கேட்டோம். நிதியை கொடுத்தாங்களா? கொடுக்கல. 30,000 கோடி கேட்டோம், 300 கோடி கூட கொடுக்கலன்றதுதான் யதார்த்தமான உண்மை. அதற்கு என்ன சொன்னார் நிர்மலா சீதாராமன் அம்மையார்? தமிழ்நாட்டு மக்கள் ஒண்ணும் மறந்துடல. என்ன சொன்னாரு? நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா நீங்க கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு கேட்டார். நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா நீங்க கேட்கும் போதெல்லாம் ஜிஎஸ்டி கொடுக்கறதுக்கு? நாங்க திருப்பி கேட்க முடியும் தானே. பிடிஆர் இருந்திருந்தா அதை கேட்டிருப்பார். நான் உண்மையிலேயே அன்னைக்குதான் நினைச்சேன், ஏன்டா பிடிஆர் இல்லாம போனாருன்னு. அன்னைக்கு பிடிஆர் இருந்திருந்தால் அதை கேட்டிருப்பார். இதுதான் யதார்த்தமான உண்மை. அது ஒரு புறத்துல இருக்கட்டும். நீங்க எந்த பணத்துல இருந்து கொடுத்தீங்க? உங்க வீட்டு பணத்துல இருந்து கொடுத்தீங்களா? நல்லா திருப்பி கேட்க முடியும். உங்க அப்பா வீட்டு பணத்துல இருந்து கொடுத்தீங்களான்னு நான் நாகரிகம் கருதி அதை கேட்க முடியாம தவிர்க்கிறேன். யாரு பணத்தை கொடுத்தீங்க? மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய தொகுப்பை நீங்கள் கொடுத்தீர்கள். நீங்கள் தர வேண்டியது எங்களுடைய உரிமையை. நாங்கள் கேட்டது எங்களுக்கு வர வேண்டிய தொகையை, உரிமையை தார்மீக அடிப்படையில் கேட்டோம். நாங்க ஒண்ணும் பிச்சை கேட்கல. நீங்க ஒண்ணும் எங்களுக்கு பிச்சை போடல. எங்க உரிமையை நீங்கள் கொடுத்தீர்கள். மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய தொகுப்பு சார் அது. அந்த தொகுப்பிலிருந்து பணம் கொடுத்தார்கள். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் வரும்னா காத்திருந்தது தமிழ்நாடு அரசு. நிவாரண பணிகளில் தொய்வு காட்டியதா தமிழ்நாடு அரசு? இல்லையே. சென்னையில மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எல்லாம் எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நிவாரண தொகையை அறிவிச்சார் முதலமைச்சர். ஒன்றிய அரசிடமிருந்து பணம் வரலன்னு உட்கார்ந்து இருந்தாரா? இல்லையே. ஒரு இடங்களுக்கு கூட பணம் போய் சேரலங்கிற குற்றச்சாட்டு இல்லாத அளவுக்கு 100 விழுக்காடு நிவாரண தொகை ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் போய் சேர்ந்ததா இல்லையா?
அந்த நடவடிக்கையை மேற்கொண்டாரா இல்லையா முதலமைச்சர்? ஒரு அரசு எப்படி இயங்க வேண்டும் பேரிடர் காலத்தில் என்பதற்கு முன்னுதாரணமாக இயங்கியது தமிழ்நாடு அரசு. நீங்க கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தீங்களா? இப்போதும் நிச்சயமாக நீங்கள் நிதி கொடுக்க மாட்டீர்கள் என்பது நன்றாகவே தெரியும். ஆனால் முதலமைச்சர் உங்களை முட்டி பார்க்கிறார். முதல்வர் அவர்களுக்கு மோடி அவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு தெரிஞ்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு தேவையான ஆதரவு எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லி உடனடியாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்கல்ல ஒன்றிய அரசு. நான் இதுவரைக்கும் நடந்த ட்ராக் ரெக்கார்ட்ஸ சொல்லிட்டேன். இப்போ இன்னைக்கு நீங்க போன்ல பேசியிருக்கிறத சொல்றீங்க. மோடி போனில் பேசியதால் ஏதாவது நடந்து விடுமா? நீங்க சொல்லுங்க. பேரு வச்சியே சோறு வச்சியான்னு ஒரு வசனம் வரும் சினிமாவுல. அந்த வசனம் தான் எனக்கு நினைவுக்கு வருது. நீ போன்லாம் பண்ணி பேசின, சந்தோஷம். கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தியா? கொடுப்பியா? கடந்த காலத்துல நீ கொடுத்திருக்கியா? இல்லையே. உன்னுடைய வரலாற்றிலேயே அப்படி இல்லையே. நீங்கள் எப்போதும் ஒன்றிய அரசு ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் பேரிடர் காலங்களில் நடந்து கொள்கிறீர்கள். நான் சொன்னதெல்லாம் யதார்த்தமாக தமிழ்நாட்டில் நடந்த உண்மைகள் சார். கடந்த காலத்துல ஏன் சார் ஒரு ஒன்றிய அமைச்சர் கூட வந்து பார்க்கல? நாங்க மழை வெள்ளம் வந்து செத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறதா ஒன்றிய அரசு? எக்கேடும் கெட்டு போகட்டும் என்று நினைக்கிறதா ஒன்றிய அரசு? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்டார்ல, பொறுப்பேற்றுக் கொண்ட அன்னைக்கு ஒரு பக்குவப்பட்ட உரையை அவர் நிகழ்த்தினார். இன்றைக்கும் எனக்கு நினைவு இருக்கிறது. வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு உரை. அவர் என்ன சொன்னாரு? எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் எனக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்த்தே நான் பணியாற்றுவதற்காக இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறேன். எனக்கு வாக்களிக்காதவர்கள் ஏன் வாக்களிக்க தவறிவிட்டோம் என்று வருந்துகிற வண்ணம் என்னுடைய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்துவேன்னு சொன்னாரு. அவர் தலைவரா? ஆனா எனக்கு எந்த இடமும் நீங்க கொடுக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஏன்டா நான் நிதி கொடுக்கணும்னு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறாரே இந்த பிரதமர், இவர் தலைவரா? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க கடந்த காலத்துல எந்த நிதியுமே கொடுக்கல சார். வஞ்சித்திருக்கிறீங்க இந்த மாநிலத்துல. நாங்க செத்தாலும் பரவாயில்லை என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அலைபேசி அழைப்போ உங்களுடைய ஆறுதலோ எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு 1000 கரங்கள் இங்கே இருக்கின்றன, 1000 குரல்கள் இங்கே ஒலிக்கின்றன. எங்களுக்கு தேவை நிதி. உங்களால் முடிந்தால் நிதி கொடுங்கள். இல்லை என்று சொன்னால் வழக்கம் போல எங்களை நீங்கள் புறக்கணித்து விட்டதாக நாங்கள் கருதி கொள்கிறோம். உங்களுடைய ஆறுதல் மொழி எங்களுக்கு தேவையில்லை. பசப்பு வார்த்தைகளை பேசி தமிழர்களை ஏமாற்றுகிற வேலையை இனியும் மோடி செய்ய வேண்டாம் என்றுதான் இந்த நேரத்தில் நாம் அவருக்கு வேண்டுகோள் வைக்க வேண்டியிருக்கிறது. நன்றி தோழர். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.